தனித்த ஸ்டைல். மறைந்த புரட்சி தலைவி அம்மாவின் உண்மையான வாரிசான புரட்சி தமிழர் எடப்பாடியார் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் கிளம்பி இருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக அவர் தொடங்கும் இந்த சுற்றுப்பயணம் அடுத்த 2 மாதங்களில் முதலமைச்சராக அவர் தமிழகம் முழுக்க வலம் வருவதற்கான அச்சாரமாக பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப இதோ சுற்றுப்பயணம் புறப்பட்டு விட்டார் புரட்சி தமிழர். மக்களை காண, மக்களோடு பேச, மக்களின் உள்ளத்தில் இருக்கும் குமுறலை வெளி உலகிற்கு எடுத்துச் சொல்ல, அதற்கு விடிவு காண மக்களை தேடி சுற்றுப்பயணம் வருகிறார். இந்த பயணம் வெறும் அரசியல் நிகழ்வு அல்ல. அடுத்து நம் அதிமுக ஆட்சிதான் என்பதை உறுதி செய்ய போகும் புரட்சி என எழுச்சியோடு வரவேற்கிறார்கள் அதிமுகவினர். அந்த பக்கம் திமுகவோ இன்றைக்கு தான் தொகுதி பங்கீட்டையே முடித்திருக்கிறது. இத்தனை நாட்களாக ஜவ்வாய் இழுத்து ஒரு வழியாக தொகுதி பங்கீட்டை முடித்திருக்கிறது. ஆனால் பாண்டிச்சேரியில் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தும் கூட இன்னமும் தொகுதி பங்கீடு நிறைவடையாமல் நட்பு போட்டி என்றெல்லாம் சமாளித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதிமுகவோ தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்து யார் யாருக்கு எந்த தொகுதிகள் என்று கூட அறிவித்தாகிவிட்டது. தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிடப்பட்டு விட்டது. முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் கூட அறிவிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு முதல் ஆளாக பிரச்சாரத்திற்கு கிளம்பிவிட்டார் எடப்பாடியார். இப்படி தேர்தல் வேலைகளை கனஜரூராக பார்த்து கொண்டிருக்கும் அதிமுகவை பார்த்து கூட திமுக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லையே ஏன் என்று அவர்களின் கட்சிக்காரர்களை அங்கலாய்க்கிறார்கள். சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் இருந்து தன் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். எடப்பாடியார் பொதுச் செயலாளராக சந்திக்கும் முதல் சட்டமன்ற தேர்தலை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆசியுடன் தொடங்கி இருக்கிறார். தலைநகரில் அவர் தொடங்கி இருக்கும் இந்த பிரச்சாரத்தின் பயனாக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதிமுக வசமாகும் என்று ஏகப்பட்ட உற்சாகத்தில் இருக்கிறார்கள் அதிமுக தொண்டர்கள். மக்கள் தலைவராக வலம் வரும் எடப்பாடியாருக்கு ஏகோபித்த ஆதரவுகளை கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். திமுக ஆட்சியை அகற்ற எடப்பாடியார் தொடங்கி இருக்கும் பிரச்சாரம் 2026 அதிமுக ஆட்சியை உறுதி செய்கிறதா? இன்னமும் தேர்தல் பணியை தொடங்காமல் உறங்கிக் கொண்டிருக்கிறதா திமுக கூட்டணி? தூக்கத்தில் இருந்தும் இன்னமும் விழித்துக் கொள்ளவில்லையா திமுக என்று விரிவாக பேசுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி.